பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஊடுருவல்காரர்களை கொண்டு அசாமை அழிக்க காங்கிரஸ் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். செங்கோட்டையனுக்கு எதிராக களம் இறங்கும் அண்ணன் மகன் கே செல்வம். கோபி தொகுதியில் நிறுத்தி செங்கோட்டையனை தோற்கடிக்க இபிஎஸ் அசைன்மெண்ட். இந்திய வருகைக்காக மெஸ்ஸிக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறிய தகவலால் பரபரப்பு. ஜனநாயகன் படத்துடன் மோதும் பராசக்தி. துப்பாக்கி கொடுத்தவரிடமே சவால் விடுவதா என சிவகார்த்திகேயன் மீது விஜய் ரசிகர்கள் காட்டம். இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் பெயரில் இருந்த 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இந்த சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கும் மாநில அரசுகளின் நிதிச்சுமையை கூட்டுவதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சிகளின் பலத்தையும் எதிர்ப்பையும் மீறி புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதன் மூலம் கிராம மக்களுக்கு 125 நாட்கள் வேலை கிடைக்கும். அதே வேளையில் மத்திய அரசின் பங்களிப்பு 60% குறையும். ஊடுருவல்காரர்களை கொண்டு அசாம் மாநிலத்தை காங்கிரஸ் அழிக்க நினைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அசாமில் பேசிய அவர், உங்கள் ஓட்டு வங்கியை வலுப்படுத்திக் கொள்ளவே காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பயன்படுத்துவதாகவும் தேச விரோத கொள்கையை ஊக்குவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியலை சீரமைக்க காங்கிரஸ் முட்டுக்கட்டை போடுவதாகவும் பிரதமர் கூறினார். செங்கோட்டையனை அவரது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலேயே தோற்கடிக்க செங்கோட்டையனின் அண்ணன் மகனுக்கு இபிஎஸ் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள செங்கோட்டையன் அதிமுகவையும் இபிஎஸ்ஸையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதேவேளையில் செங்கோட்டையனை அவரது அண்ணன் மகன் கடுமையாக சாடி வருகிறார். இதனிடையே கோபி தொகுதியில் செங்கோட்டையனை எதிர்த்து போட்டியிட கே செல்வம் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரை வைத்து செங்கோட்டையனை தோற்கடிக்க இபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணிக்காக தங்களை யாரும் மிரட்ட முடியாது என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அமமுகவை கூட்டணியில் இணைக்க மிரட்டல் விடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனை மறுத்துள்ள டிடிவி தினகரன், கூட்டணிக்காக தங்களை அன்போடும் அரவணைப்போடும் பேசி வருவதாகவும் யாரும் மிரட்டவில்லை என்றும் அப்படி யாரும் மிரட்டவும் முடியாது என்றும் கூறியிருக்கிறார். தொண்டர்களின் விருப்பப்படி கூட்டணி அறிவிப்பை ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று வெளியிடுவேன் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மெஸ்ஸி இந்தியா வருவதற்காக அவருக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பளமாக 89 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் 11 கோடி ரூபாய் வரி கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 30 கோடி ரூபாய் ஸ்பான்சர் பெறப்பட்டதாகவும் மற்ற பணம் டிக்கெட் மூலம் வசூலிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகையின் போது பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் திரையில் மோத உள்ளன. இது தொடர்பாக சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் ரசிகர்கள் இடையே வார்த்தை போர் நிலவி வருகிறது. துப்பாக்கி கொடுத்தவரிடமே போட்டி போடுவதா என விஜய் ரசிகர்கள் கூறுகின்றனர். இந்த உரசலை பயன்படுத்தி தியேட்டர்கள் கல்லாக்கட்ட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.